கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ அழைக்கப்படுகிறோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கற்பனையை உண்மையாய் நாம் கைக்கொள்ளும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். யாரெல்லாம் புதிய நாளுக்காக இணைந்திருக்கிறீங்களோ, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இரவும் பகலுமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறுவோம். அவருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். ஏன்னா நிறைய குடும்பத்திலே வாக்குத்தத்தங்களோடு என் கூட தேவன் பேசுவாரா? பேசுவார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது, ஜீவனும் ஆவியும் இருக்கிறது, கிருபையும் சத்தியம் நிறைந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வழியை செவையாக்கி நேராக்கி சகல காரியத்திலும் தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். மனுஷனை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை நம்பி உங்களுடைய நாளை தொடங்குங்க. உங்க குடும்பத்திலே என்னென்ன காரியத்திலே ஆசீர்வாதம் வேணுமோ கேளுங்க. அப்பா, என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய கம்பெனி ஆசீர்வதிங்க, நான் வேலை செய்கிற இடத்துல இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அதிகால வேளையில காத்திருந்து, அப்பா என் குடும்பத்தில் இந்தந்த சூழ்நிலை இருக்குப்பா, இது எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று என் கூட நீங்க பேசுனீங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல என்னென்ன பாரம் இருக்கோ அது எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து புதிய நாளுக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்தை கர்த்தர் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய சமூகத்தை தாழ்த்திடணும். 24 மணி நேரம் என் கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா, என்னை நீங்க தொடுங்கப்பா, என் வாழ்க்கையில எல்லாமே மாறணும்ப்பா, டோட்டலா நான் உமக்கு பிரியமானபடி நான் மாறணும்ப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம 2 நிமிடம் ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கிருபையால் நிரப்புவார், அவருடைய வல்லமையால் நிரப்புவார், அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். கர்த்தர் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் நாங்கள் உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம்ப்பா. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலையிலே புதிய நாளிலும் இணைந்திருக்கிறாங்களோ கர்த்தர் மட்டும்தான் அறிவீங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, எல்லாமே கர்த்தர் மட்டும்தான் அறிவீங்க. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும் போது சம்பூர்ணமாக உங்க பிள்ளைகள் பல்லுகி பெருகுவாங்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நீதிமான் பனையை போல செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டும். சகல குடும்பத்தின் சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகளை திருப்தியாக ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, உங்களுடைய சிரசு மேல ஆசீர்வதித்து சம்பூர்ணமாக பள்ளிக்கு பெருக எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால முத்திரை போட்டு உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, பரிசுத்தாவியால் நிரப்புங்க, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க, திருப்தியாக நிரப்புங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. என்னுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவனையா மாறட்டும். என் கண்களில் கழிக்கும் போடுங்க. எங்க உடம்புலோட ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம்படி குமாரனுடைய ஆவியால் நிரப்பி ஆசிரிங்க. எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமாக ஆசிரிங்க. கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் விசேஷமாக இந்த நாளில் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அப்பா, வாக்குத்தத்தம் பண்ணிட்டீங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒவ்வொரு குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆசிரியங்க. கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி விடும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறையும் சகல காரியத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.